ஓம் நமோ நாராயணாய. 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது நாச்சியார் திருமொழி 10ஆம் திருமொழி கார்கோடல் பூக்கால். அதாவது தலைவி பிரிவாற்றாது வருந்துதல். அதாவது நம்ம கண்ணனை சேரலை அப்படிங்கிறதுக்காக ஆண்டாள் நாச்சியார் எப்படிலாம் புலம்புறாங்க அப்படின்னு இந்த இதில் காமிக்கிறாங்க. முதல்ல மேகத்தை தூது விட்டாங்க. அப்புறம் பூக்கள் என்னாச்சு, நல்ல பூக்கள்லாம் பூத்துது. அது பெருமாளுடைய திருமேனி மாதிரி அழகாக இருந்தது அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் நீங்கள் எங்களை நாங்கள் உங்களை தான் சரணடைஞ்சோம், எங்களை பாதுகாப்போன்னு சொன்னீங்களே, ஆனால் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே என்ன ஆகலை, பெருமாள் அவங்கக்கிட்ட வரவே இல்லை அது வரைக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பிரிவு தாங்காமல் அது வருத்தமாக இருக்கிற மாதிரியான பாசுரங்களை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பூக்கள் கிட்ட சொல்கிற மாதிரியும், அதே மாதிரி குயில்கள்கிட்ட சொல்கிற மாதிரியும். நம்ம ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் ஆதி பிரம்மோற்சவம் பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இதனுடைய ஒரு அம்சமாக இன்னைக்கு 7 கார்கோடல் பூக்கால் கார் கடல் வண்ணன் என்மேல் உம்மை போர்க்கோலம் செய்து போர விடுத்தவன் எங்கு உற்றான் ஆர்க்கோ இனி நாம் பூசல் இடுவது அணி துளாய்த்தார்க்கு ஓடும் நெஞ்சம் தன்னை படைக்க வல்லேன் அந்தோ. 598 மேல்தோன்றி பூக்கால் மேல் உலகங்களின் மீது போய் மேல்தோன்றும் சோதி வேத முதல்வர் வலங்கையில் மேல்தோன்றும் ஆழியின் வெஞ்சுடர்போல சுடாது எம்மை மாற்றோலை பட்டவர் கூட்டத்து வைத்து கொள்கிற்றீரே. 599 கோவை மணாட்டி நீ உன் கொழுங்கனி கொண்டு எம்மை ஆவி தொலைவியேல் வாயழகர் தம்மை அஞ்சுதும் பாவியேன் தோன்றி பாம்பு அணையார்க்கும் தம் பாம்புபோல் நாவும் 2 உள ஆய்த்து நானிலி ஏனுக்கே. 600 முல்லை பிராட்டி நீ உன் முறுவல்கள் கொண்டு எம்மை அல்லல் விளைவியேல் ஆளினங்காய் உன் அடைக்கலம் கொல்லை அரக்கியை மூக்கு அறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய் அன்றே. 601 பாடும் குயில்கால் ஈது என்ன பாடல் நல்வேங்கடநாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் பாடுமின் ஆடும் கருள கொடி உடையார் அருள் செய்து கூடுவராயிடில் கூவி நும் பாட்டுக்கள் கேட்டுமே. பாசுரம் 602 கன மாமயில்கால் கண்ணபிரான் திருக்கோலம் போன்று அணி மா நடம் பயின்று ஆடுகின்றீர்க்கு அடி வீழ்கின்றேன் பணம் ஆடு அரவணை பற்பல காலமும் பள்ளிகொள் மணவாளர் நம்மை வைத்த பரிசு இது காண்மினே. 603 நடமாடித் தோகை விரிக்கின்ற மாமயில்கால் உம்மை நடமாட்டம் காண பாவியேன் நான் ஓர் முதல் இலேன் குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து எம்மை உடைமாடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே. பாசுரம் 604 மலையே மலையே மண் புறம் பூசி உள்ளாய் நின்று மெழுகு ஊற்றினால் போல் ஊற்று நல் வேங்கடத்து உள் நின்ற அழகப் பிரானார் தம்மை என் நெஞ்சத்து அகப்படத் தழுவ நின்று என்னை ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே. 605 கடலே கடலே உன்னை கடைந்து கலக்கு உறுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு என்னையும் உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுக்கின்ற மாயர்க்கு என் நடலைகள் எல்லாம் நாகனைக்கே சென்று உரைத்தியே. 606 நல்ல
என் தோழி நாகனைமிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறு மானிடவர் நாம் என் செய்வதென் வில்லிப்புதுவை விட்டுச் சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. இந்த பாசுரத்தில் முதல் பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்கிறாங்க. அந்த கார்கோடல் பூக்கால் அப்படிங்கிறதுல கருத்த காந்தல் பூக்களே உங்களை போர் செய்ய ஏற்றவாறு அலங்கரித்து என்மேல் அனுப்பியவனான கருத்த கடல் போன்ற வடிவுடையவனான கண்ணபுரான் எங்கே இருக்கிறாங்க? நான் இனிமேல் யாரிடமும் சென்று முறையிடுவதோ, யார்கிட்ட போய் சொல்கிறது? அழகிய திருத்துழாய் மாலையை ஆசைப்பட்டு ஓடுகின்ற நெஞ்சை உடையவளாய் இருக்கின்றேன் அந்தோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருத்துழாய் மாலை துளசி மாலை அணிஞ்சிட்டு இருக்கிற அந்த பெருமாளை நோக்கி இவங்க அவங்களுடைய மனசு போகுதான் அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொல்கிறாங்க. அடுத்து பூக்கள்கிட்ட சொல்கிறாங்க, குயில்கிட்ட சொல்கிறாங்க, மயில்கிட்ட சொல்கிறாங்க. கடைசியாக கடைசி பாசுரத்தில் இந்த 605வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடலே கடலையில் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. ஓ கடலே, உன்னை அந்த மலையை கொண்டு மந்திர மலையை கொண்டு கடலை கடையிறாங்க இல்லைங்களா? அப்படி கடையும் பொழுது அந்த கடலுக்குள்ளே இருக்க அந்த கடலில் இருந்த சாரமான அமிழ்தத்தை பெருமாள் எடுத்துகிட்டு வந்தார் இல்லைங்களா? அபகரித்தவனாய் என் உடலுக்குள்ளேயும் புகுந்து என்னோட உயிரையும் அறுப்பவனாக யார் இருக்காங்க? எம்பெருமான் இருக்கிறாரு. என்னோட துக்கங்களையெல்லாம் அவருடைய படுக்கையாக இருக்கக்கூடிய திருவனந்த ஆழ்வாரிடத்திலே நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கடலை பார்த்து சொல்கிற மாதிரி இந்த பாசுரம் மிக அழகாக அமைதுங்க. கடைசி பாசுரத்தில் எப்பவும் சொல்கிற மாதிரி பலன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் நல்ல உயிர் தோழியே, ஆதிசேஷன் மேலே சயனத்திருக்கிற நம்மளுடைய பெருமாள் பெருஞ்செல்வம் படைத்தவர், எல்லாரும் மேம்பட்டவர். நம்ம யார்? ரொம்ப மனித குலத்தில் பிறந்திருக்கோம் இல்லையா? நம்ம ரொம்ப சின்னவங்க, மிகுந்த தாழ்ந்தவங்களாக இருக்கோம். என்ன செய்கிறது? பெருமாளை போய் நம்ம அடையணும் இல்லையா? அப்படி கேட்குறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராக பெரியாழ்வார் நமக்கு அன்பராய் உள்ள அந்த பெருமானை, நம்ம பெரியாழ்வாருக்கு ரொம்ப உகந்தவர் இல்லையா பெருமாள்? அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமாளை தம்மால் கூடிய வழிகளாலே அழைப்பாராகில் அப்போது நாம் சேவிக்கப்பெறுவோம். இப்போ இவங்க எப்படி சொல்கிறாங்க? கடலை பார்த்து கேட்குறாங்க, மலையை பார்த்து கேட்குறாங்க. கடல், மலை, மயில், அப்புறம் குயில், முல்லைப்பூ அப்படின்னு சொல்லி வேறு அந்த கார்கோடல் பூ அப்படின்னு பூக்களை பார்த்து இவங்க எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்கிறாங்க? எங்கள் பெருமாளை நான் போய் அடையணும், அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக சொல்கிறாங்க இல்லையா? அப்படி நம்மளும் எந்த வழிகளெல்லாம் பெருமாள் அழைச்சாலும் பெருமாள் என்ன பண்ணுவாராம்? கடைசியில் நம்மளுக்கு காட்சி அவரை நம்ம சேவிக்கிற மாதிரி செய்வாராம். அப்படி இந்த பாடல்களை யார் பாடுறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம்? கடைசி வரைக்கும் பெருமாளை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவங்களாக அமைவாங்களாம். அதனால் பெருமாளை சேவிக்கணும் நேரில் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் இந்த பாசுரங்களை பாடி பெருமாளுடைய தரிசனத்தை பெறுங்க. ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.